ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கேசி பாட்டனி. நான் வந்து இடையில என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட்ஸ்க்கான மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு. ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இது எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். நான் இது வரைக்கும் எதுவுமே படிக்கலை, இனிமேல் தான் படிக்கணும். நான் வந்து கொஞ்சம் மார்க்ஸ் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இந்த அகடமிக் இயரில் நடந்த மந்த்லி டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் சரிங்களா. நமக்கு வந்து ஜூன் மந்த்து, ஜூலை, அதுக்கடுத்து ஆகஸ்ட் சரிங்களா. ரெண்டு மீடியமே பார்ப்போம். இது எல்லாமே குவார்ட்டர்லி போர்ஷனுக்கு கொஞ்சம் பிரித்து ஒவ்வொரு சாப்டர் செப்பரேட் பண்ணி எடுத்த கொஷின்ஸு. ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஃபுல் சிலபஸும் கவர் ஆகிடும். ப்ளஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து எல்லாமே இருக்கும். இது 1 மார்க்ஸு. ஸோ 2 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. இது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ். ஸோ இந்த 3 மார்க்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு நம்மளுடைய ஜாயின் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுவோம். ஸோ இது வந்து 5 மார்க்ஸ். இந்த 5 மார்க்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரிவிஷன் கொடுக்குறப்ப பார்த்து வச்சுங்க. ஸோ இதெல்லாமே 5 மார்க் கொஷின்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ் மீடியம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 1 மார்க்ஸு. 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எல்லாமே புக் பேக்கில் இருக்கிறத நல்லா படிச்சிருங்க. ஸோ இது வந்து 2 மார்க்ஸு. ஆல்ரெடி நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ ஜாயின் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, ஜாயின் பண்ணுறேங்க. இது வந்து 3 மார்க் கொஷின்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து 5 மார்க்ஸு. இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஜூலை மந்த்துக்கான கொஷின்ஸ். ஸோ ஜூலை மந்த்து இது வந்து 1 மார்க்ஸு. இந்த 2 மார்க்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ இது வந்து 3 மார்க்ஸு. ஸோ 5 மார்க் கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஆல்ரெடி லாஸ்ட் இயர் கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள், அது எல்லாமே கம்பேர் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு, இது வந்து 1 மார்க்ஸ். டூ மார்க் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இது வந்து 3 மார்க்ஸு. ஸோ இது வந்து 5 மார்க்ஸ். ஸோ இது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டா 3 இதில் முடிஞ்சிடும் சரிங்களா, 3 இமேஜில். ஸோ ஃபைனலாக ஆகஸ்ட் மந்த்துக்கான போர்ஷனுக்கான கொஷின்ஸ். இது வந்து 1 மார்க்ஸ். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இந்த 2 மார்க்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸு. ஸோ ஃபைனலி 5 மார்க்ஸ் தமிழ் மீடியத்துக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம், இது வந்து 1 மார்க்ஸு. ஸோ 2 மார்க்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. 3 மார்க்ஸு. ஸோ எதுக்காக இந்த கொஷின்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பப்ளிக்கில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க்ஸ் வந்து அதிகப்படியாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கக்கூடிய மந்த்லி டெஸ்ட் கொஷின்ஸு. ஸோ மோஸ்ட்லி குவார்ட்டர்லியில் இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா கவர் ஆகும் சரிங்களா. அதனால் இது எல்லாமே பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் இதற்கு முன்னாடி நடந்த இயர் கொஷின்ஸோட வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஆல்ரெடி ஒரு சில கொஷின்ஸ் வந்து ஷார்ட்ஸில் இருக்குது சரிங்களா. நீங்கள் வந்து 12th மேக்ஸு கேசி பாட்டனி அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.